நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Vanakkam with Aruna Ice Cream Jodi Season 7 powered by Signoraware. Well, போன வாரம் நம்மளுடைய இந்த ஒரு சூப்பரான ஓல்ட் சாங்ஸ் ரவுண்ட் பார்த்து எல்லாரும் ரசிச்சிங்க. பட் அதில் கடைசியில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலிமினேஷன் தான். எஸ், ஷாலினி அண்ட் வெற்றி ரெண்டு பேருமே எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சீசன் 7ல் வந்து எலிமினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதான் நீங்கள் ஜோடியாக ஆடினாலும் உங்களை தனியாக வந்து ஸ்கோர் பண்ணி யார் ரொம்ப லோவாக வாங்குறாங்களோ கேர்ள்ஸில் இல்லை பாய்ஸில் அவங்க தான் எலிமினேட் ஆகி போகிறாங்க. பட் என்ன ஒரு அதிசயம், ஃபர்ஸ்ட் ஜோடி ரெண்டு பேரும் அதுலேயும் ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க. அதுதான் ஒரு சோகமான விஷயம். பட் எனிவேஸ் அதெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா ஒரு கேம்னா அப்படி தான் இருக்கும், ஒரு போட்டினா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மென் ஸ்பிரிட்டோட நம்மளுடைய மிச்சம் இருக்கிற 9 ஜோடிகள் தயாராக வந்திருக்காங்க இன்னைக்கு ரவுண்டு ஆடுறதுக்காக. ஸோ ஹாய் ஜோடிஸ். அண்ட் போன வாரமே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் வந்துட்டு ஃபார்மேஷன் ரவுண்ட். யாரங்கி யாரங்கி யார் அங்க? நீ தாண்டியே ஆட மாட்டியப்பா, எப்படிப்பா தாண்டி ஆடுவ? தாண்டி தாண்டி ஆடுவாண்டி. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. எப்படி பண்ணுங்க, எப்படி திரும்புங்க, அப்படியே கண்ணு பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணும்போது சிரிக்கிறீங்க. ஐ லவ் யூ கார்த்திக். அவர் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன், என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. லகடா பாண்டிக்கலாம். போன வாட்டி நீங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்து கல்யாண மாசம் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இந்த வாட்டி சூப்பரா ஆடிடுவோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே காலும் மலையும் தோன்றும் போது கொலுசு சத்தம் மனசை திருடியது. அடி தூளு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய ஜோடிஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரோபோ வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ரோபோ. ஹாய். ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you. உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட வச்சு பேசினாதான் ஒரு குடும்பமா கோலாகலமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது ஒரு ஃபார்மேஷனா இருக்கும். வாவ், அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் உங்களுக்கு கும்மி அடிக்க வசதியாகவும் இருக்கும். என்ன சொல்றீங்க? அதனால அவங்களையும் கூப்பிடுவோம். ஸோ எங்களுடைய 2 ஜட்ஜஸை கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் நம்ம கூடவே எப்பவுமே இருக்கிற ஜட்ஜ், ரொம்ப ஸ்வீட்டான ஜட்ஜ், எங்களுடைய எவர்கிரீன் ஃபேவரட்டான ஒரு ஜட்ஜ் அண்ட் ரொம்ப அழகா நேர்த்தியா கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. இல்ல பேர் சொல்லாதீங்க, அடி தூள்னு சொல்லுங்க தடவை. அப்படியா? ஆமா. எப்படி சொல்லி எனக்கு சொல்லி அடி தூள் அப்படி சொல்லுங்க. ஓகே. அடி தூள் கரெக்ட்டா? வந்து பொடி தூளா என்ன மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேச்சலாம் வேணாம், கரெக்டா கூட்டுவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. ஹாய் மேம், ரொம்ப லவ்லியா இருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. ஆனா ஒன்று எனக்கு ரொம்ப கோவம். ஏன் ஏன் ஏன்? நீங்க பாட்டுக்கு அந்த டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக டான்சர்ஸ் பசங்களை எல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கிளாமரை கொடுக்குறீங்க. நான் வரும்போது மட்டும் எனக்கு குரூப்பில் டான்ஸே இல்லை. குரூப் டான்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க. பாய்ஸ் இறங்கி வாங்க 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 வாங்க. ஸோ ஒரு பேக்கப் டான்சர்ஸோட எங்களுடைய ஜட்ஜை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. She is a fantasy. Sha-na-na-na-na,
முட்டி போடுங்க முட்டி போடுங்க பாய்ஸ் முட்டி போடுங்க ஒரு ஊரில் அழகே ஓகே வெரி குட் மேம் ஆசைப்பட்டீங்களா எப்படி எப்படி எங்க பேக்கப் டான்சர்ஸ் எப்படி இதற்கு தானே ஆசைப்பட்டேன். இல்ல பட் இருந்தா நான் ஒண்ணே சொல்ல விருப்பப்படுறேன். கரெக்டா ஆடினாப்ல எக்ஸ்ட்ராவாவே ஆடினாப்ல ஓகேவா. அவர் ஆஸ் யூஷுவல் நல்லா ஆடினாப்ல. இவர் ஓகே. இவர் இது கஷ்டப்பட்டாரு. அவரோட அந்த கடின உழைப்பு எனக்கு அங்க தெரிஞ்சது. இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டாரு மூஞ்சிலேயே. அந்த மாதிரிலாம் ஆடினாப்ல. இந்த பையன் ஏதோ பண்ணாப்ல இப்படி திடீர்னு மோகன் ஸ்டெப்புக்கு எல்லாம் போய் என்னமோ பட் இருந்தாலும் ஐ அப்ரிஷியேட். பட் இவங்க ரெண்டு பேரும் அங்க பேக் ஷாட்ல இருந்து பேசிட்டு டேய் எங்கடா ஸ்டெப் தெரியல வாடா டேய் வாடா இப்படி வாடா நீங்க ஆடுறதுக்கு பின்னாடி வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரு. அதுலயும் அவரை கூட நான் மன்னிச்சிருவேங்க. சித்தார்த்த கூட மன்னிச்சிருவேங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல ஏதோ வந்து பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிளாங்க் ஆயிட்டாரு. பட் பாய்ஸ் நீங்க இதுலயும் பாய்ஸ் நீங்க பிட் அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க பாய்ஸ். ஐ அம் ரியலி ப்ரௌட் யா. எதுக்குயா? ஃபர்ஸ்ட் டைம் நான் கரெக்ட்டா ஆடிட்டேன்னு ஒரு கமெண்ட். ஓகே எனிவேஸ் thank you so much. Please take your seat boys. Thank you guys. ஓகே மேம் நீங்க ஆசைப்பட்டீங்கிறதுக்காக உடனே நான் வந்து இறக்கி ஒரு ஃபார்மேஷன் ரவுண்ட் பண்ணி கொடுத்துறோம். பட் இந்த மாதிரி இருக்காது இவங்க கொரியோகிராஃப் பண்ண ஃபார்மேஷன். ஏன்னா நல்ல கொரியோகிராஃபர் கிட்ட அவங்க கத்துப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஃபார்மேஷன் ரவுண்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் என்ன நான் உங்களுக்கு தான் சொல்லணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எப்போவுமே குரூப் டான்சர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து பியூட்டிஃபுல்லி நம்மளை விட சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதனால எனக்கு எப்போவுமே போகும்போது ஒரு கான்ஷியஸ் இருக்கும். அதை விட எங்களுக்கு சொல்லி கொடுக்குற அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப 2 அசிஸ்டன்ஸில் ஒருத்தர் வந்து நம்ம சுந்தரம் மாஸ்டரோட அவங்க பிரேமாக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அந்த பல்ஸ் ஒவ்வொரு ஹீரோயின்ஸுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அந்த கிரேஸ் அவங்களோட ஆடும்போது. இன்னொன்று வந்து சுஜாதான்னு சொல்லி அவங்க தினேஷ் மாஸ்டரோட ஒரு சாங்கு கூட ஆடி இருப்பாங்க. இப்போ ஹீரோஸோட ஐ மீன் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை நம்மளோட அவங்க ரொம்ப அழகாக பண்ணும்போது எங்களுக்கு நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஜெலஸ் ஒரு இரிட்டேஷன் எல்லாமே வரும் சம்டைம்ஸ். அதனால இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரிப்பேர் ஆவேன். ஸோ அதனால நம்ம குரூப்பாக டான்ஸ் ஆடும்போது அது எப்போவுமே மைண்டில் வேணும். அவங்களோட நம்ம பிரைட்டாக இருக்கணும். என்னதான் நம்ம கிளாமர் பேர் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஆடிட்டு இருக்கும். பட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் நம்மளோட டேலண்ட் நம்மளோட பேர் அதெல்லாம் வச்சு தான் நம்ம கொஞ்சம் அடிச்சுட்டு போகிறோம். ஸோ பேசிக்லி என்ன சொல்றாங்கன்னா குரூப்போட ஆடும்போது நல்ல எஃபர்ட் போட்டு ஆடணும். குரூப்ல டூப்பு மாதிரி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துட்டாங்க மேம். ஸோ நம்மளுடைய அடுத்த ஜட்ஜை கூப்பிடலாம். ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. யா ஃபார்மேஷன் ரவுண்ட்னா மேம் வந்தோடனே ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு கேட்டாங்க. அடுத்த ஜட்ஜ் என்ன ஆசைப்பட்டு கேட்க போறாரு? கேர்ள்ஸ் ஃபார்மேஷன். கேர்ள்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துலாமா? அப்ப கேட்காம கொடுத்துலாமா? ஆமா. கரெக்ட். ரோபோ இதுக்கு தான் ஒரு முதியவர் வேணும்ங்கிறது இந்த மேடையில எனக்கு தோணுச்சு. வெரி குட் ரோபோ, ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்ப நம்மளுடைய அடுத்த மாஸ்டர் கூப்பிடலாம். ஒரு வாரம் வந்து லீவ் லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தாரு மாஸ்டர். என்னாச்சோ மாஸ்டர்? வேண்டாம் மாஸ்டர், கண்டிப்பா நாங்க நல்லா ஆடுவோம், ப்ராமிஸ் மாஸ்டர் அப்படி சொல்லி கெஞ்சி அவரை திருப்பி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒழுங்கா ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இந்த வாட்டி சூப்பரா ஆடிடுவோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஓகே அதே நம்பிக்கையோட அந்த கேர்ள்ஸ் ஃபார்மேஷன்ல தான் அவர் இருக்காரா போறாரான்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஒரு வார்த்தை விட்டுறீங்க? கேர்ள்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் யோசிச்சிங்களா அதுக்காக? எனிவேஸ் விட்டுட்டாரு வார்த்தை, இனிமே எதுவும் பண்ண முடியாது. லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். ஹலோ மாஸ்டர். ஹலோ மாஸ்டர் இப்போ உங்களோட குரல் எப்படி இருக்கு மாஸ்டர்? நல்லா இருக்கு இப்போ. நல்லா இருக்கா? உரலுமே எல்லாரையும் குத்துவீங்களா இன்னைக்கு? கண்டிப்பா. ஓகே மாஸ்டர் அதான் எனக்கு தேவை. பட் நீங்க வந்து கேட்கலனாலும் உங்களுக்காக இன்னைக்கு நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கவே போறோம். மேம் வந்து எங்ககிட்ட என்ன மேம் ஏன் மேம் ஐயோ என்ன இப்படி கோச்சிக்கிட்டே எப்படி? நான் கேட்டு தான் எனக்கு கொடுத்தீங்க. ஐயோ நீங்க கேட்டுதான் அந்த அறிவை எங்களுக்குள்ள புகுட்டுனீங்க. அதனால மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆக்சுவலி நாங்க இன்ப அதிர்ச்சியா தான் கொடுக்குறோம். அது வெறும் அதிர்ச்சியா கூட மாறலாம். அது எனக்கு தெரியாது, என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் எனிவேஸ் இன்னைக்கு ஃபார்மேஷன் ரவுண்ட் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஃபார்மேஷன் ரவுண்ட்னா பேசிக்கலி குரூப் டான்சர்ஸ் நிறைய இருப்பாங்க. பட் இப்படி இல்லைனா கூட இஃப் சோலோவா 2 பேர் ஆடுறீங்கன்னா ஸ்டேஜ் எப்படி யூஸ் பண்றீங்க, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு, எந்த இடத்துல நிக்கிறீங்க, மூவ் பண்றீங்க. அதே மாதிரி குரூப் டான்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி எப்படி கரெக்டாக ஆடுறீங்க. குரூப் டான்சர்ஸ் வந்து எந்தெந்த ஃபார்மேஷனில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஐ திங்க் யூ ஆல் ஆர் ப்ரிப்பேர்ட். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க. ஓகே
ஓகே மாஸ்டர் பிஃபோர் we go in நான் கேட்காமலே நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க மாஸ்டர் இல்ல டிடி இப்போ மாஸ்டர் நம்மள மிஸ் பண்ணாரான்னு கேக்குறோம்ல போன வாரம் வரலையே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். மைண்டே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் சொல்லுங்க மாஸ்டர் மிஸ் பண்ணீங்களா எங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணேன் என்னால் வர முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஷூட்டிங் இருந்தனால நான் வர முடியல. இல்ல மாஸ்டர் நீங்க உண்மையை கண்டிப்பா மிஸ் பண்ணேன் எஸ் சந்தோஷமா இருந்தேன் மிஸ் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கே மாஸ்டர் அப்படி இல்லல அப்போ மேம் நீங்க வந்து ப்ளீஸ் உட்காருங்க மாஸ்டர் ஒரு 2 மினிட்ஸ் வெச்சு என்ஜாய். ஓ தேங்க்யூ. ஓகே மை டியர் கேர்ள்ஸ் ப்ளீஸ் வாங்க மாஸ்டருக்கே கோரியோகிராஃபி பண்ற ஒரு அவல நிலை மாஸ்டருக்கு வந்திருக்கு பாருங்க என்ன ஒரு கஷ்டம் பட் இருந்தாலும் நாம அதை அவருக்காக கொடுத்துருவோம் வாங்க எல்லா கஷ்டமும் சேர்ந்து வருது மாஸ்டர். மேக்கவோட வருது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச இந்த அறிவாளியான ஃபார்மேஷன் கோரியோகிராஃபி ஃபார்மேஷன்ல பாவம் எங்களுடைய மாஸ்டர் இப்போ என்ட்ரி கொடுக்க போறார் பட் நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம் அதை பார்த்து நீங்களும் ரசிங்க once again let's welcome கல்யாண் மாஸ்டர் மாஸ்டர் பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பல ரத்த கட்டேறி இருக்கும் பயப்படாதீங்க. இது சூப்பர் வெரி குட் கேர்ள்ஸ் ஐயோ கொலையா கொல்றானுங்களே. மாஸ்டர் பயப்படாதீங்க. இருள் சூழ்ந்து விட்டது. தள்ளி தள்ளி நில்லுங்க கொஞ்சம் வெரி குட் வெரி குட் ராதா மேம் கிட்ட கேப்போம் மேம் பாய்ஸ் என்ட்ரி பெஸ்டா இருந்ததா கேர்ள்ஸ் என்ட்ரி பெஸ்டா இருந்ததா பாய்ஸ். மாஸ்டர் நீங்க சொல்லிடுங்க அவங்க கேர்ள்ஸ் சொல்லுங்க ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ். பட் கேர்ள்ஸ்ல எது தெரியுமா பயங்கரமா இருந்தது இந்த சீத்த Dress போட்டு அப்படி ஆடினா பார் செல்லக்குட்டி வாய் அப்படி வச்சுக்கிட்டு கேரக்டர் மாறிட்டியா ஓகேமா வெரி குட் ஓகே தேங்க்யூ ஐ திங்க் ஃபார் 7.5 years மாஸ்டருக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இந்த டான்ஸ் அண்ட் என்ட்ரி ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ் anyways thank you so much master please take your seat தேங்க்யூ. விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா டெலிவிஷன் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா. ஓகே சரி எக்ஸாம் வருது ஓகே பிள்ளைங்க எல்லாருக்கும் ஸோ முதல்ல வந்து அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் கொடுத்துட்றோம் ஸோ ஆல் த கிட்ஸ் ஆர் டூயிங் தேர் எக்ஸாம்ஸ் இந்த மந்த் டூ இட் வெரி குட் மே ஆல் சக்ஸஸ் கம் டு யூ பெஸ்ட் விஷஸ் அண்ட் காப்பி அடிக்காதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸில் காப்பி அடிச்செல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா லைஃபே வந்து கஷ்டமாயிடும் நீங்கள் என்னைக்காவது காப்பி அடிச்சிருக்கீங்களா பாருங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் வருது பாருங்க யாரெல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்க முதல்ல யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க வெரி குட் வெரி குட் யாரெல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்க வாட் இஸ் திஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே கை தூக்குறீங்க யாராவது மாட்டிருக்கீங்களா பயங்கரமா காப்பி அடிச்சு அமுதவாணன் கை அங்கேயே நிக்குது அப்படின்ட்டு அமுதவாணன் அப்ப ப்ளீஸ் அதை மட்டும் டக்குன்னு ஷேர் பண்ணுங்க என்ன பண்ணாங்க மாட்டின உடனே 10th ஒரு தடவை மாட்டிட்டேன் 10th ஸ்டாண்டர்ட்லயா கேளுங்க விடுங்க ஆ 6th அடிச்சிருக்காரு அப்படி கிடையாது 10th இல்ல ஸ்டாண்டர்ட் அவங்க போர்டு பார்த்தாங்க எக்ஸாம் இல்ல அவங்க பார்த்தாங்க அங்க வந்து மிஸ் பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவங்க என்ன பார்க்க கூடாது சொல்லிட்டு சொன்னா அப்படியே யோசிக்கிற மாதிரி ஓ அப்படின்னு அங்க டவுட் வந்துச்சு அப்பதான் நேரா வந்தாங்க என்ன பார்த்துனாங்க இதே பார்த்தேன் ஆனா மேம் ப்ளீஸ் மேம் காலில் ஒன்றும் விட சரி பரவாயில்ல விட்டாங்க கம்முனு அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பார்த்தா டீச்சருடைய செப்பல காணோம். வேற யார் மாட்டிருக்கா யுவராஜ் இல்ல ஆக்சுவலி M2 பேப்பர் இன்ஜினியரிங் M2 அது கிளியரே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பேப்பர் ஹால் ரொம்ப ஆட்களே கம்மியாயிட்டாங்க நாங்க ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம் எங்களுக்கு எக்ஸாமினரும் வந்து எங்களுக்கு ரொம்ப பெட் அந்த மேம் அவங்க வந்து இந்த தடவைனாச்சும் கிளியர் பண்ணுங்க சைலண்டா புக் எடுத்துட்டு வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு இப்படி சொல்லி அந்த மேம் மாட்டி விஷயம் என்னன்னாக்க
அந்த கொஷின்ஸ்லாம் எங்க இருக்கு என்னன்னே ஓ தெரியல. என்ன அறிவு ஐயோ இதெல்லாம் என்னன்னே புரியலையே, இது எந்த சப்ஜெக்ட் எந்த நோ எதுவுமே புரியல எனக்கு. முன்னாடி இருக்கவனை நோண்டிட்டே இருந்தேன். டேய் புக்கை வச்சு தானே எழுத சொன்னேன், அதுக்கேண்டா அவனோட சத்தியமா தெரியல. அவனை ஒரு பேப்பரை இந்த பக்கம் ஓரமாக வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 70 வரைக்கும் நோ ஜஸ்ட் பாஸ் வரைக்கும் எழுதிட்டு கிளம்பி வந்துட்டேன். என் மனசு நியாயஸ்தேன் அந்த இடத்துல தான் நியாயஸ்தேன். புக் போதும், கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற ஜஸ்ட் பாஸ் வரைக்கும் தான் எழுதிருக்கா. ஐ அம் வெரி வெரி அப்செட் வித் யூ. ஓகே நெக்ஸ்ட். நீங்க டிடி நான் பிட் அடிச்சது கிடையாது, எனக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. ஏன் எக்ஸாம்க்கே போறது இல்லையா? இல்ல எக்ஸாம் போவேன், பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பிட் அடிக்கும்போது காப்பி அடிக்கும்போது என்கிட்ட மாட்டியிருக்காங்க. பட் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் பேச மாட்டேன். அந்த பேப்பர் மட்டும் வாங்கி அப்படி கொடுத்துட்டு ஒரு லுக் மட்டும் கொடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களே ஆனா இதுல இருந்து சொல்லுங்க, தயவு செய்து பிட் அடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கிறோமோ அதுல கொஞ்ச நேரம் யோசிச்சா படிச்சு எழுதிடலாம். ஆமா, அந்த பிட் அடிக்கிறது தான் அவ்வளோ பெரிய டென்ஷன். அண்ட் வந்து அந்த ஆன்சர் ஷீட் அவகிட்ட இருந்து வாங்கி நீங்க எழுதுவீங்க, ஆனா திரும்ப அவகிட்ட அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க மாட்டீங்கிறப்போ அந்த பொண்ணு ஒரு கஷ்டப்படும் பாருங்க. அதனால ப்ளீஸ் கிட்ஸ், ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ வித் திஸ் நோட் ஐ திங்க் நம்மளுடைய ஃபார்மேஷன் ரவுண்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷனை விட்டுட்டு ஃபார்மேஷனுக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். இது ஃபார்மேஷன் ரவுண்ட். ஸோ நிறைய குரூப் டான்சர்ஸ், பேக்கப் டான்சர்ஸ் இருக்க போகிறாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சில கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ கான்செப்ட் வழியாக ஃபார்மேஷன் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்து நானும் காத்துட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜோடியே வந்து ஒரு பயங்கரமான, அதாவது நீங்கள் லைட்டாக என்ன சாட்டர்டே நைட் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க, இப்படி ஒரு டான்ஸா அப்படின்னு உங்க எல்லாரும் எந்திரிச்சு தெரிக்க விடுற மாதிரி ஒரு டான்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் விஜயன் ஆனந்தி. ஃபர்ஸ்ட் லெட் மீ சே உங்களோட மேக்கப்பே அமேசிங்கா இருக்கு ஆனந்தி. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு உங்க கெட்டப். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டு வெல். தேங்க் யூ.
குழந்த பறந்த கனியம்மா நான் பல் விளக்கி வாரத்துக்கு பழுத்து நினியம்மா செவந்த செல்லியம்மா நான் சவரம் பண்ணி வாரத்துக்கு சமைஞ்ச வந்தியம்மா கொழு கொழு கொழுந்த கொழுத்து கொல்லியம்மா நான் கொண்டு போக வாரத்துக்கு குழந்தை பெத்தியம்மா விஜய் அண்ட் ஆனந்தி உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு காட்டு தீ மாதிரி இருந்ததா அப்படின்னு வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ராதா மேம், உங்கள் தீமுக்கு தகுந்த மாதிரியே ஓவரால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் யூஸ் பண்ணதானாலும் அந்த மூமெண்ட் எவ்வளோ ஹெவி இருக்கணுமோ நல்லா இருந்தது. இதில் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நான் வந்த உடனே சொன்னேன்ல, நம்ம டான்ஸர்ஸை விட நம்ம ரொம்ப ஹெவியாக டான்ஸ் ஆடணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கெட்டப்பில் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஹீரோயினாக நடித்ததுனால நான் சொல்கிறேன். நான் எப்போவுமே என் மைண்டில் தான் வச்சுட்டு இருப்பேன். நல்ல டான்ஸர்ஸ் இருக்கிறாங்க, அழகாக கோஆர்டினேஷன் கொடுத்து நல்லா ஆடுறவங்க இருந்தால் நான் ஒரு வாட்டி தூரம் இருந்து பார்த்துட்டப்பா இவங்க பின்னாடி இருந்துட்டு பிச்சு உதறாங்க, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு என் மைண்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஓவராகவே ஆடுவேன். இந்த மாதிரி கெட்டப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஓவராகவே. ஸோ அந்த ஒரு சில விஷயத்தில் அவங்க நல்லா அழகாக கோஆர்டினேட் பண்ணி அந்த மூமெண்ட், அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த ரஃப்னஸ் எல்லாம் அந்த பசங்க அப்படியே கலக்கிட்டாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் எனக்கு டவுட்டு, ஆனந்தி ஏன் நீங்கள் இதை வரைச்சிங்க? ஆர் யூ டைகர்னஸ் அப்படியா? காட்டுவாசி மாதிரி நோ நோ நோ, தப்பு, ரொம்ப தப்பு. என்ன எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் நினச்சேன் நீங்கள் வந்து பிகினிங்கில் ஒரு காட்டு ராஜா ராணி மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பிரஷன்ஸும் அது இதெல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்போம்னு நினச்சோ, ஒரு வேளை இவங்க இன்னும் யூஆர் டைகர்னஸ் புலி அந்த அந்த இது அப்படி வேண்டாம். இந்த கெட்டப்பில் உங்கள் எக்ஸ்பிரஷன் தெரியணும்னா, எக்ஸ்பெஷலி நீங்கள் காட்டு ராணி மாதிரி அழகாக மேக்கப் போட்டு பிரைட்டாக இருக்கணும். இவ்வளோ இருந்ததே போதும். அப்புறம் நீங்கள் ரொம்ப டூ மச்சாக மேக்கப் பண்ணனால தான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றா கலண்டு விழுந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க, அந்த ஒரு மாலை, அப்புறம் அவருக்கு ஒரு க்ரௌட். அது இல்லைன்னா கூட இப்போ ஒரு க்ரௌட் நல்லா அழகாக தான் இருக்குது. ரொம்ப கிளம்ஸியாக போச்சு. அது ஒவ்வொன்று விழும்போதும் நம்ம மைண்டு கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஓவரால் ஒரு கிளம்ஸினஸ் ஃபீல் இருந்தது, ஆனால் ஹெவி இருந்தது, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. விஜய் நீங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆனீங்க. தேங்க்யூ. ஆனந்தி சில இடத்துல நிறைய மூமெண்ட்ஸை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, சிலதெல்லாம் அன்ஃபினிஷிங்காக இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் நடுவில் அந்த ஹெவி ஆனதுனால டல் ஆனதை தவிர நீங்கள் எதுவுமே மறக்கலை. நீங்கள் ரொம்ப நல்லா ஆடி இருந்தீங்க. ஓவரால் நல்லா இருந்தது. பசங்களா அசத்திட்டீங்க நீங்கள். அந்த கடைசியில் அந்த 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 லுக்கு, அது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த காட்டுவாசிங்கிறது அழகாக இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்க. அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு 2-3 விஷயம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த குரூப் ஃபார்மேஷன் ரவுண்டில் உங்களுடைய ஃபார்மேஷன் எவ்வளோ தூரம் நம்ம மாஸ்டருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கு. விஜயன் ஆனந்தி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் அ நைஸ் தீம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் உங்கள் காஸ்டியூம்ஸ் அண்ட் த ஹெட் கியர், இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாலை, நெக்லஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொன்றா கலந்து விடும்போது அது அப்படி பாஸ் ஆகும்போது கண் அங்கே தான் போகும். அண்ட் இட்ஸ் வெரி கலர்ஃபுல்ல. இட் வில் ஆட் அப். அது வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இட் வில் ஆட் அப் டு யுவர் சாங். நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு அது ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக இருக்கும். மூமெண்ட்லாம், தலை மூமெண்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லுக் ஈவன் மோர் எனர்ஜெட்டிக். பட் அது சேம் திங், அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுவே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். டான்ஸஸ் கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களால் அங்கங்கே கிளாரிட்டி மிஸ் ஆகிடுச்சு, கோஆர்டினேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சின்ன கோஆர்டினேஷன்ஸ். பட் அதர்வைஸ் இட் வாஸ் அ நைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ டேக் கேர் ஆஃப் இட் நெக்ஸ்ட் டைம். காஸ்டியூம்ஸ் மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக போட்டு ஆடுங்க. ஆனந்தி, உங்களுக்கு கூட அந்த சைடில் அந்த ஒயிட் கலரில் ஒன்று லாங்காக இருந்துச்சுல, அப்பப்போ அது வந்து லிப்ஸ்டிக்னால வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு மேலே. ஸோ மேபி யூ கேன் பின் இட் இன் யோர் ஹேர். அது மாதிரி ஏதாவது சின்ன இது நீங்கள் ரெடி பண்ணிட்டேன், இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஓகேங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபார்மேஷன் ரவுண்டுக்கு. ராதா மேம், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். கிளி மாஞ்சாரோ மலைக்கணி மாஞ்சாரோ கண்ணக்கூலி மாஞ்சாரோ யாரோ யாரோ 8 பாயிண்ட்ஸ். மாஸ்டர், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். பையன் கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ 8 points. Thank you.
உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். ஜோடி மேடையில் ஆவலாய் நடனமாடிய ஜூலி ஒரு சில தவறுகளால் எதிர்பாராத விதமாக எலிமினேஷனில் நின்ற போது நான் இங்கே நிற்பேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா ரவுண்டும் எனக்கு நல்லா கமெண்ட்ஸ் தான், என்னோட சைட் பார்க்கும்போது என் சைட் நல்லா கமெண்ட்ஸ் தான் வந்தது. கலங்கிய கண்களில் புன்னகை ததும்புமா? அவரின் அடுத்தடுத்த நடனங்கள் மெருகேறுமா? கம் பேக் ஜூலி. இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து ஆட போற ஜோடி யாரு? சாய் சக்தி and ஜூலி. Did you see sir தாண்டியா? நீ தாண்டியே ஆட மாட்டியப்பா, எப்படிப்பா தாண்டி ஆடுவ? தாண்டி ஆட வேண்டியடி. அப்படியா? நம்ம கலாச்சாரத்துக்கு பாண்டி ஆடுறதா நல்லது. ஏன் நீங்க டாண்டியாவை ஏன் விருப்பப்பட்டு எடுத்தீங்க சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுக்கு தான். உங்க why உணர்ச்சி வசப்பட்டு ஆடி அடிச்சிடுறாரா? அதாவது மேம் வேற லாஸ்ட் டைம் நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்துட்டீங்களா, மூமெண்ட்ஸ்லாம் பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆள் இருக்காங்க கூட பார்க்கறதே இல்லை மேம். அடிஷனா நான் தான் சொன்னேன், சாய் நான் கொஞ்சம் ஆடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டிருக்கேன் மேம். தாண்டியாங்கிறது ஃபார்மேஷன் ரவுண்ட்கே பர்ஃபெக்டான ஒரு சூஸ். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன மிஸ்டேக் வந்தாலும் மூமெண்ட்ஸும் போயிடும், நல்லா அடிப்படும். ஸோ அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஜில் ஒரு தாண்டியை பார்க்க போகிறோம் இல்லையா? டன். தேங்க்யூ. ஸோ சேதாரம் இல்லாத ஒரு நடனத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து. ஆல் தி வெரி பெஸ்ட். டு வெல். தேங்க்யூ. குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ. அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் மரிகளாட காதலன் காதலிய தேட.
அண்ட் சாய் எப்படி ஆடினீங்க சாய்? ஓகே. ஏன் கடைசியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்லாம் ஆன மாதிரி இருந்தது? ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன். ஓகே ஃபைன். நீங்கள் எப்படி ஆடினீங்க? நல்லா ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ராதா மேம் கிட்ட கேட்கலாம், எப்படி இருந்தது இவங்களுடைய டான்ஸ்? தாண்டியாவில் என்ன சொல்லுவேன், இதை வந்து நான் பாம்பேயில் இருக்கிறதுனால எப்போவுமே வருஷம் ரொம்ப விரும்பி போகிற ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய பேர் தெரியாத ஆளுங்க கிட்ட நம்ம போகிறவங்க, இண்டிவிஜுவலாக போகிறவங்க கோஆர்டினேஷன் கொடுத்து ஆட வேண்டிய ஒரு டான்ஸ் இது. இதே வந்து நீங்கள் உங்களுக்கு டான்ஸர்ஸை கொடுத்து மாஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை விட பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு 2 பேருக்கும் நிறைய டவுட்ஸு. பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸுக்கு சுத்தமாக கோஆர்டினேஷன் இல்லை. அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்ட 2 பசங்க, அந்த குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க சைடில். எனக்கு வேற உங்களை பார்க்காம அவரை பார்க்க வேண்டியதாக போச்சு. முதல்ல சாய், உங்கள் ஸ்டெப்பை நீங்கள் கிரிப்பாக போடலை. கிரிப்பாக போட்டால் தான் அந்த இது வரும், புரியுதா? அப்புறம் வந்து நடுவில் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அது வந்து உங்கள் ஃபேஸில் தெரிஞ்சுது. அதனால் கடைசியில் வந்து அந்த கேமரா முன்னாடி உங்களுக்கு அந்த இது ஆனதுனால என்னமோ நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டதுனால தான் கடைசிக்குள்ளே போய் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு மியூசிக் முடிச்சுட்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணிங்க. உங்களோட அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் காமெடியாக இருந்தால் கூட ரசிச்சேன். பிகாஸ் முடிஞ்சதேன்னு சொல்லி விடாமல் நீங்கள் போய் நின்னீங்க அந்த ஃபினிஷிங்காக. ஜூலி, நீங்கள் ரொம்ப டல்லாக ஆடினீங்க. நீங்கள் சீக்கிரமாக என்ன ஆமாம் ஏன் ஆடினீங்க டல்லா? அப்படி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கடைசியில் நீங்கள் டயர்டானால் பரவாயில்ல. நீங்கள் சாங்கு ஹாஃபிலே டயர்ட் ஆகிட்டீங்க, புரியுதா? கன்ஃபியூஷனாக இருந்தீங்க ரொம்ப. அதே மாதிரி இந்த டான்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அந்த தாண்டியானா உங்களுக்கு தெரியும்ல, துர்காதேவி வந்து அந்த மகிஷாசுரனை கொன்னதுக்கப்புறம் நம்ம ஊரே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டே இருந்தாலே உங்களுக்கு அந்த உடம்புல அந்த அந்த ஒரு ஃபீலு கிடைக்கும். அந்த பக்தியோடு ஆடுற ஒரு சாங்கு. பட் பிடிக்கல எனக்கு, அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ மேம். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். சாய் சக்தி அண்ட் ஜூலி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்துட்டு இல்லை டான்சர்ஸ்லாம் வரும்போது ஐ தாட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வண்டர்ஃபுல். பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஐ காட் வெரி டிசப்பாயிண்டட். டான்சர்ஸ் கிட்ட முதல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிடுச்சு. சாய் சக்தி, நீங்கள் அந்த முட்டியில் சுற்றுறது பண்ணுறீங்கல்ல, அது டிட் யூ ப்ராக்டிஸ் ஆர் இங்கே வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். பட் இட் வாஸ் ஒன் திங். எனக்கு வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து காமெடியெல்லாம் பார்க்கக்கூடாது யாரும். அவருக்கு வராத விஷயத்தை திணிச்சு அதை பண்ணிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க இமேஜே போயிடும். ஸோ சம்டைம்ஸ் வாட் ஐ டெல் த ஆர்டிஸ்ட், வரலன்னா விட்டுருங்க, சிம்பிளாக மூவ்மெண்ட் பண்ணுங்கள், அதுவே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நெவர் அட்டெம்ப்ட் சம்திங் விச் வி கான்ட் டூ. அது கொஞ்சம் மிஸ் ஆகும்னு தெரிஞ்சால் கூட அது அப்படி ஆயிடுச்சுன்னா டப்புன்னு நினச்சி வேறு ஏதாவது கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் எதாவது அட்டம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அட்டம் பண்ணுங்கள். ஜூலி, யூ ஆல்சோ ஸ்டார்டட் வெல், பட் எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஐ நோ யூ வில் கெட் டிசப்பாயின்ட் பிட்வீன். பட் அதை மீறி நம்ம பண்ணால் தான் வந்து ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். இது ஜஸ்ட் 3-4 minutes தானே இது, அதுக்குள்ளே டிசப்பாயிண்ட் வரக்கூடாது. அது சின்னதாக அதை மிஸ் பண்ணால் கூட உடனே இமீடியட்டாக மாற்றிட்டு நம்ம வி கேன் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அது மாத்திரம் பார்த்துக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஜூலி, வாட் வென்ட் ராங் நினைக்கிறீங்க? ஜூலி, ஏன் டல் ஆயிட்டீங்க? இல்லை, இவர் 2-3 மூமெண்ட்ஸ் மிஸ் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு, வேறு எதுவும். அண்ட் சாய், ஐ ரிமெம்பர் இஃப் ஐம் நாட் ராங், யூனோ மாஸ்டர் இதே மாதிரி ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்து ஐ திங்க் ரொமான்ஸ் ரவுண்டில் மாஸ்டர் உங்ககிட்ட கொடுத்துருந்தாரு. உங்களுக்கு வராத ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம், அது கோரியோகிராஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே கமெண்ட்டை நீங்கள் இந்த வாட்டி திரும்ப வாங்கியிருக்கீங்க. விச் ஐ டோன்ட் திங்க் அது நமக்கு வந்து ஜோடி மேடையில் அந்த ஒரு லக்ஸரி யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் 2-3 வாட்டி அதே தப்பு பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு யாருக்குமே இங்கே கிடைக்காது. புது தப்பு பண்ணால் ஓகே புரிஞ்சுப்பாங்க, பட் சேம் தப்பை நீங்கள் வந்து திரும்ப யூ ஷுடன்ட் ரிப்பீட். மாஸ்டர் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி எலிமினேஷன்ஸ் நடக்குது நம்மளுடைய சுற்றுக்கள்னு. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். ராதா மேம், ராதா மேம் 6 points கொடுத்துருக்காங்க. மாஸ்டர், உங்களுடைய ஸ்கோர்?
11 points எடுத்திருக்கீங்க. All the very best. Thank you so much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signora Wear. அதிரடியான நடன மேடையில் அமைதியோடு நுழைந்த கார்த்திக். டான்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபயர் வரும். அது எனக்கு ஃபீல் ஆகலை, ஃபயர் இல்லை. தயக்கங்களும் தடுமாற்றங்களும் நடனங்களில் தென்பட்டதால் எலிமினேஷனில் நிறுத்தப்பட்டார். நீங்க 33யும் நீங்க 32ம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒரு மார்க் வித்தியாசத்தில் நீங்க உள்ள போறீங்க. and he will be leaving us. மயிரிழையில் மறுவாய்ப்பை பெற்ற கார்த்திக் இனி கலக்குவாரா? வெல், இப்போ நம்மளுடைய இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க கார்த்திக் அண்ட் ஜெனிஃபர். என்ன மாதிரி ஒரு டான்ஸ் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க போறோம், சொல்லுங்க. தசாவதாரம். தசாவதாரம். ஓகே, சூப்பர். அது கேட்ட உடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இதை நீங்க நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டுவெல்.
கார்த்திக் அண்ட் ஜெனிஃபர் உங்களுடைய இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல அட்டகாசமான சில ஃபார்மேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் நம்ம ஜட்ஜஸ்க்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். ராதா மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ரொம்ப தெளிவாக இருந்தீங்க நீங்கள் எல்லாருமே. உங்களோட ரொம்ப தெளிவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கார்த்திக், பட் ஐ லவ் யூ கார்த்திக். மிஸ்டேக் பண்ணும்போது சிரிக்கிறீங்க. அதனால நிஜமாவே ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அப்செட் ஆகாமல் இருக்காங்க. எப்பவுமே கிருஷ்ணனோட ஃபேஸில் எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். அவர் கோவமாக இருந்தாலும் சரி, ரிச்சலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னா, அடுத்த வாட்டி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் சிரிச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிருஷ்ணனே புள்ள பூந்த மாதிரி இருந்தது. தசாவதாரத்தை கிளியராக எனக்கு நல்லா புரிய வச்சிங்க. ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க. பட் டெஃபினட்டாக அந்த கோஆர்டினேஷன் பண்ணும்போது சின்ன அதாவது அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்குது. அது நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபுல்லாக நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜெனிஃபர். அப்புறம் நடுவில் ஜெனிஃபர் இந்த வாட்டி நான் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணோன்னு நடுவில் நல்லா கமாண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அது அப்படி பண்ணுங்க, எப்படி திரும்புங்க, அப்படியே கண்ணு பண்ணுங்க. பட் ஆனால் அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படி வச்சுக்கிட்டு நான் என்னமோ தெரியல, 2-3 பெர்ஃபார்மன்ஸாக உங்களை பார்க்கும்போது நீங்கள் நல்ல டான்சர்ஸ், ஆனால் உங்களுக்கு கரெக்டான சாங் அமையலையே, உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலேன்னு எனக்கு நிஜமாக வருத்தமாக இருந்தது உள்ளுக்குள்ளே. புரியுதா? இந்த தடவை நீங்கள் ரொம்ப தெளிவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒத்துழைச்சி திருப்தியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. அழகாக ட்ரெஸ் எல்லாமே. அந்த கடைசியில் கூட நீங்கள் வந்து நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரமாக அந்த போஸை கொடுத்து நின்னது எல்லாமே. போன வாட்டி நம்மளோட ஜோடி 6 ரோபோ ஞாபகம் இருக்கா? அவர் எல்லாம் கெட்டப்பில் அப்படி அப்படி அது கூட கொஞ்சம் அப்படி வந்துட்டு போச்சு. பட் ஐ தரோலி என்ஜாய். ஐ ஆல்வேஸ் லைக் ராமாயணம் அப்படி இப்படியெல்லாம் எப்பவுமே எனக்கு ரொம்ப க்ளோஸான விஷயம், தெய்வீகமானது. நீங்கள் கிளியராக புரிய வச்சிங்க. தெளிவான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். வெரி நைஸ். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். Karthik and Jennifer, it was a very neat performance. தேங்க்யூ மாஸ்டர். எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு. கார்த்தி தான் யாரோ துப்பாக்கி வச்சு கிருஷ்ணன் அடிக்கிறீங்களா இல்லையா சொல்ற மாதிரி இப்படியா எல்லா போஸ்ட்லையுமே அப்படியே இருக்கிறாரு. யாரோ கன் பாயிண்ட்ல வந்து அவரை வந்து மிரட்டி நீ நடிக்கிறியா இல்லையா எல்லாம் காலி பண்ணிடுற சொன்ன மாதிரியே இருந்தாரு. கிருஷ்ணன் வரும்போது தான் மிச்சம் நல்லா சிரிச்சு பண்ணுங்க. எவ்ரிதிங் வாஸ் நைஸ். இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதை சிரிச்சிங்கன்னா ஓப்பன் அப், ஸோ இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். இன்னும் நல்லா இருக்கும். நல்ல ஃபேஸ் உங்களுக்கு, நல்லா சிரிச்சா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏதாவது இமேஜ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஜெனிஃபர், இட் வாஸ் வெரி நைஸ். நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் போத் ஆஃப் யூ ஷுட் தேங்க் த டான்சர்ஸ். ஏன்னா டான்சர்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு டிரான்சிஷனும் அழகாக கொடுத்துருந்தாங்க. There were minor mistakes, but it can be, அது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நல்ல நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ ரியலி லைக் த பர்ஃபார்மன்ஸ். வெரி நைஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கேட்டுருவோம். சரி, இந்த தசாவதாரம் பண்ணீங்களே, தசாவதாரம் என்னன்னு சொல்ல தெரியுமா? அப்போ நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இவங்க சொல்லுவா விடுங்க, நீங்க சொல்லுங்க. ஆடினீங்கல்ல, அப்படியே லைனா சொல்ல வேணாம். ஐ மீன் ஆர்டர் சொல்ல வேணாம். ஜஸ்ட் 10 சொன்னா போதும். இப்போ சொல்லுவார் பாருங்க. ராமர் எடுத்தோடனே. வெரி குட். நரசிம்மர். மச்சவதாரம். அண்ட் கூர்மாவதாரம். போய் இப்படி. அண்ட் வராகம். வராக நதிக்கரையோரம். அப்புறம் ஐயோ மறந்துறேன். அது வராது. அப்புறம் அவரா யோ இந்த டீ கடையாண்டே நின்னு பாரு. அவரு பேரு வாமனன். அப்புறம் மா அத நான் சொல்லிட்டேங்க. ஆமா கிருஷ்ணன். கிருஷ்ணன். அப்புறம் வந்து ஐயோ டாலர் பாரு. கும்கியா.
எடுத்து கொடுக்குறாரு பாரு. டிரைவிங்ல சொல்லிருக்கேன் கும்கி. கல்கி கல்கி கல்லுட்டேரி கல்கி கல்கி கரெக்ட். கல்கி கடைசி சொல்லலானது. ஓ கடைசி புதர் புத்தரா? புதர் இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியல. சரி இன்னொருத்தங்க அவள்தான் வந்துச்சு. புஜபல பலாத்காரம். பலராமா இல்ல பரசுராம் வெட்டுவார் எல்லாரையும். கடைசியில அவர் இப்படி பண்ணி வெட்டுவார் எல்லாரையும். ஆமா அவர் கோவம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. ஐயோ சரி ஓகே உடுப்பா. ஓகே இன்வெஸ்டன் சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டா சொன்னீங்களா? எனக்கு மறந்து போச்சு, எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி எப்பவுமே தசாவதாரத்தை சொல்றதுக்கு ஒரு ரைம் இருக்கு. யா அதை நீங்க பை ஹார்ட் பண்ணா மத்ஸ்ய கூர்ம வராகோ நரஹரி வாமன பரசுராம ஸ்ரீராம ஸ்ரீகிருஷ்ண கல்கி. புரியுதா? அதை நீங்க பை ஹார்ட் பண்ணிட்டு இருந்தாலே அந்த அழகா எக்ஸ்பிரஷன்ஸும் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா வரும். 10 கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ எவ்வளவு மார்க் வருது உங்களுக்குன்னு பாப்போம். गोविंद बोलो हरि गोपाल बोलो गोविंद बोलो हरि गोपाल बोलो गोविंद बोलो हरि गोपाल बोलो. Thank you ma'am. என்ன ஆச்சரியம், அந்த 10 கடவுளும் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. ஓகே ஒரு கடவுளை மிஸ் பண்ணிருக்கான். இல்ல அவர் இனிமே தான் கல்கி பாடி முடிச்சிட்டாங்களா வந்துருவாரு. ஏன்னா எப்போ ஒரு கெட்டது நடந்தாலும் அப்பதான் கல்கி தோன்றுவார் மாஸ்டர் கிட்ட. நான் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன். என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. இல்ல டெஃபினட்டா எனக்கு என்னால தாங்க முடியல. ஏன்னா நான் கேட்காம பேசிட்டாப்ல. ப்ளீஸ் எல்லாரும் கை தட்டுங்க. வாவ் 2 லைன் நாம எதுவுமே கேட்காம 2 லைன் பேசிருக்காப்ல. இத நாம ஒரு பார்ட்டி எடுத்து செலிப்ரேட் பண்றோம். உடனே எல்லாரும் கேளுங்க மாமா மாமா ட்ரீட் ப்ளீஸ் கொடுத்துருங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தரா சேர்ந்து 2 வரி பேசியிருக்காங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து ஆட போற ஜோடி யுவராஜ் அண்ட் சுச்சிபாலா. யுவராஜ் அண்ட் சுச்சிபாலா, சோ இன்னைக்கு ஒரு மைம் ஆக்ட் பண்ண போறீங்களா நீங்க? யா தியேட்டர் ஸ்டைல். தியேட்டர் ஸ்டைல். ஓகே சோ ஒரு தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இவர் யாரு? ஏதோ மார்க்கெட்டிங்ல இருந்து அந்த மாதிரி வந்திருக்காங்களே 2 பேரும். எங்க இருந்து? ஏதோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்றதுக்காக வருவாங்கல்ல அந்த மாதிரி. இல்ல இது என்னோட ஃப்ரெண்ட். அப்படியா? சோ அவங்களுக்கு டான்ஸ்ல ஒரு முக்கியமான பங்கு இருக்கா? ஆமா. ஓகே சோ வந்துட்டு டூ வெல். நம்ம இப்போ நிறைய பேச வேணாம், முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you.
யுவி, சுச்சிபாலா and the dancers நீங்க மூணு பேருமே ஐ மீன் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக்கை ரொம்ப நீட்டா க்ளீனா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பட் ஸ்டில் லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் our judges. Yuvraj and Sujibala was a brilliant performance. Very nice. தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு டெலிகேட் இஷ்யூ எடுத்து பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட யூனோ இட் வில் பிகம் ஒரு மாதிரி அவர்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ யூ டெல்ட் பிகாஸ் யூ டிட் மைமிங்கில் அந்த ஃபேஸில் அந்த இது போட்டு பண்ணும்போதே யூனோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் காம் டவுன் திங்ஸ். அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அந்த பாவமாக பார்க்கும்போது எஸ்பெஷலி எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐ லைக் திஸ் ஜோக்கர் மேக்கப். ஏன்னா இட் கேன் எக்ஸ்ப்ரெஸ் எவ்ரி திங். என்ஹான்ஸ்டாக தெரியும், எது பண்ணாலும் என்ஹான்ஸ்டாக தெரியும். சிரிச்சா சிரிப்பு பயங்கரமாக இருக்கும், அழுக ரொம்ப பயங்கரமாக அழுற மாதிரி இருக்கும், கோவப்பட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ லைக் திஸ் பர்சனலி ஐ லைக் திஸ் ஜோக்கர் மேக்கப். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இது ரொம்ப யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அது சான்ஸ் கிடைச்சதே இல்லை. பட் வாட் யூ டிட் டுடே வாஸ் பிரில்லியன்ட். வெரி நைஸ். தேங்க்யூ. டான்சர்ஸ் பின்னாடி வந்து ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணாங்க. யூ யூஸ் தெம் எஸ் ப்ராப்ஸ். அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் சின்ன மிஸ்டேக்ஸ் நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் தி எண்ட் கோஆர்டினேஷன் வாஸ் மிஸ்ஸிங் அ பிட். அது ஒன்று தவிர ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். எஸ்பெஷலி த எமோஷன் வாஸ் எலிவேட்டட் ஸோ மச். எல்லாருக்குமே பிடிக்கிறது வந்து எமோஷன். தே கனெக்டட் வித் போத் ஆஃப் யூ. உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பண்ண அந்த டான்ஸ் அந்த எமோஷன் ஒரு க்ரியேட் பண்ணிங்களே அந்த சாங்குள்ளே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிங்களே, அதில் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனனால தான் எவ்ரிபடி லைக் இட். இதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்கும்போது அது உள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ளே போன அப்புறம் they will never come out of it. அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எக்ஸ்ட்ரா. ஜாஸ்தி வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடணும் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ், வெல் பேலன்ஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ராதா மேம். அடி தூளுப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் இல்லாமல் மைமிங் ஆக்ஷனை வச்சு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் குரூப்பை வச்சு கோஆர்டினேஷன் சாதாரணமான விஷயமே கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கெட்டை போட்டு நீங்கள் எல்லாருமே வெளியே ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வரும்போதே நீங்கள் டான்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக். கடைசியில் மட்டும் ஒருத்தர் அந்த லைனுக்கு போகிற விட்டுட்டீங்க. அவங்க யார்? எல்லோரும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு. லைனை மறந்துட்டு உங்கள் சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்ம மைண்டை கொஞ்சம் டைவர்ட் ஆகணும். இமோஷனலாக இருக்கும்போது புரியுதா? இனிமேல் அதை பார்த்துக்கங்க. இன்னைக்கு நீங்கள் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க. ஒருவேளை இனிமேல் 2வது ஜோடி சீசனில் நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அங்கே வந்து உட்காருவீங்க, இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டராக இருப்பீங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜை மட்டும் நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் ப்ராக்டிஸ். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு அதை விட இவங்களோட பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அசத்திட்டாங்க. இதில் சுஜியை முதல்ல சொல்கிறேன். நான் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன உடனே பார்த்துட்டு டான்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபெக்ஷனாக ஆடிட்டு இருக்கும்போது ஐயோ இவர் ரொம்ப நல்ல டான்ஸர் ஆச்சு, இவங்க ரொம்ப நல்லா ஆடுறது, சுஜி என்ன பண்ண வைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் டான்ஸ் மாஸ்டரோட புத்திசாலித்தனம். தேங்க்யூ அபு. தேங்க்யூ அபு. அவங்களோட அந்த உடம்புக்கு அந்த மைமிங்கு அந்த ஹெவியெல்லாம் ஆடனால அந்த எமோஷனை சுஜி கண்ணா நீ அசத்திட்டேன். தேங்க்யூ மேம். நீ என்ன பண்ணேன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டேன். புரியுதா? அண்ட் யுவா யூ ஆர் ஆஸ் இட் இஸ். அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து கண் எடுக்கவே எனக்கு தோணலை. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப அழகாக. எனக்கு ஒன்றே அது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இங்கே ரேப் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு கேப் கொடுத்தாங்கல்ல மாஸ்டர். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இவர் போயிட்டு ஏதாவது அது மேட்ச் ஆகுதோ தெரியல, அவங்க மேலே ஒரு கோபம் காமிச்சிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. Probably because அதுக்கப்புறம் they changed into a different character ல. So probably he didn't have the time. இருக்கல கொஞ்சம் டைம். அதாவது ரேப் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்பட்டீங்க, அவங்க ஒரு ஆளை மட்டும் இப்படி பண்ணீங்க. அதே வந்து ஒரு 2-3 பேரை அந்த ஆக்ஷன்ல கொஞ்சம் அப்படி பண்ணேன். அந்த பெர்ஃபெக்ஷனா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவகிட்ட போய் அவ கன்சோல் பண்றதும் நிஜமா சொன்னா ஃபுல்லா அறிக்கை வச்சது. தேங்க்யூ மேம். அசத்தல். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ யுவா அண்ட் சுச்சிபாலா ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் டான்சர்ஸ் நீங்களும் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ப்ளீஸ் யுவி அண்ட் சுச்சிபாலாக்கு மேமோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாம். மேம் உங்கள் ஸ்கோர் ப்ளீஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர்.
Thank Thank you, you. ma'am. So total 19 points வாங்கிருக்கீங்க உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. Congratulations Suchi and congratulations Yuvi. இவங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்து யார் ஆட போறாங்க அப்படின்னு யோசிச்சே இருங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி season 7 powered by Signora Wear. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி season 7 powered by Signora Wear. Okay. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நம்மளுடைய இந்த குரூப் ஃபார்மேஷன் ரவுண்டில் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரோபோ திடீர்னு இப்போ கடைசியாக காட்டுவாசி டான்ஸ் ஆடினாங்கல்ல நம்மளுடைய விஜய் and ஆனந்தி. ஸோ இந்த காட்டுவாசி அப்படின்னோடனே எனக்கு அதை வச்சு நிறைய காமெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் பிக்சர்லாம் வந்து தமிழ் ஆக்கம் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது நம்ம விஜய் டிவியில் தான். ஆமாம். எனக்கு ஜெட்லி, ஜாக்கி ஜான், ப்ரூஸ்லி. ஆமாம், ஜாக்கி ஜானை திருநெல்வேலி அண்ணாச்சியை மாற்றின பெருமை நமக்கு தான் உண்டு. எஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த காட்டுவாசியை பார்த்த உடனே நம்ம மக்கள்ல அப்படியே ஒரு அனிமல்ஸ் ஃபார்மேஷன்லாம் அவங்க நடந்து வந்து அதுல ஒரு ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னா ஓ ஃபார்மேஷன்லயே அனிமல் ஃபார்மேஷன் Animal நீங்க formation. ஃபீல் பண்றீங்க. ஆமா. அப்ப நீங்க வந்துருங்க, நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க. இப்போ என்ன மாதிரி அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அனிமல் சொல்றீங்களா இல்ல யாரை கூப்பிடுறீங்க? ஒவ்வொரு ஆட்டும் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும். ஓ கண்டிப்பா அது அந்தந்த டயத்துல வரும், அப்புறம் போயிடும். அது நமக்கே பாதி தெரியும். மிருகம் பாதி. ஆமா, கலந்து செய்த கலவை தான். அதனால இப்போ எப்படின்னா இப்போ எந்த கலவையை கூப்பிட போறீங்க? முதல்ல நம்ம சாய் பிரசாந்த், வாவ் கிங் காங். வாவ் வாங்க வாங்க கிங் காங். கம் ஆன் கிங் காங். ஓகே. அடுத்து நம்ம வடிவேல் பாலாஜி அமுதவாணன், எலிக்குட்டி பூனைக்குட்டி. பூனைக்குட்டியா? எலிக்குட்டி பூனைக்குட்டி. இங்க ஒரு சங்கி ஜூனியர் மங்கி ஒன்று இருக்கு, ஜூனியர் மங்கி. கம் ஆன் சாய் சக்தி வாங்க. சாய் சக்தி. பிஎஸ் டைனோசர். டைனோசர் கிட்ட ஒரு டைனோசர் டைனோசர் தெரியுது. யாரு? யுவராஜ். அடடா மூஞ்சி அதே மாதிரி இருக்கு, வாப்பா. ஏய் நீ கிங் காங் நரி இல்ல. ஓகே ஓகே, நான் போய் என்னோட பிளேஸ்ல உட்கார்ந்துக்கிறேன். நான் பார்த்து ரசிக்க விருப்பப்படுறேன். இப்போ எப்படி நம்ம நீ வந்து டைனோசர், நீ கிங் காங். கிங் காங் அந்த படத்துல ஒரு பொண்ணு வந்து ரூட் விடும்ல, அது மாதிரி உன் பேர் இல்லைனா கூட வேற யாரா கூட இந்த மாதிரி டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சுனிதா ஓகேவா? கிங் காங் வந்து சுனிதாவை லவ் ப்ரப்போஸ் பண்ற, அது என்ன மாதிரி நீ பண்றே பாத்துக்க. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எலிக்குட்டி பூனைக்குட்டி, இது ஒரு குட்டி குரங்கு. ஓகே, ரெண்டு பேரும் பூனைக்குட்டியாவே இருக்குமே. சரி ஓகே, ரெண்டு பேரும் பூனைக்குட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வாக் வர்றீங்க, அந்த ஃபார்மேஷன்லாம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்க ஸ்டைலில் பண்றீங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சொரியாத கேரக்டரா மாறுறாங்க. கேரட் இல்ல, உண்மையான தோற்றம் தான். கிங் காங் எப்படி பண்ணுவோம் தெரியுமில்லம்மா? எப்படி? அதாவது ப்ரொடக்ஷனில் சாப்பாடு கொடுக்கலையா ஐயோ அப்படின்னு கிடையாதுன்னா அந்த ஃபீல்டில் அப்படி வரணும். ஓகே. நீ டைனோசர் எப்படி? பின்னாடி கை வச்சுக்கோ, அப்படி பண்ணிக்கோ, அப்படி. ஓகே. பூனைக்குட்டி, நீ ஒரு குட்டி குரங்கு அசிஸ்டன்ட். ஓகேவா? கிங் காங். ஓகே, மியூசிக். நெஞ்சில் அடிச்சுக்கோ. வியாதியில வந்த கிங்காங்க இது. டேய் நெஞ்சில் அடிச்சுக்கோ. கிங்காங் ரொம்ப அடிபட்டு இருக்கு. கிங்காங்கு பக்கவாதம் வந்துச்சு. இனிமே டான்ஸ் பண்ணுவியா? டான்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லு. டேய் நெஞ்சில் அடிச்சுக்கோ. அந்த சத்துல பூர முடியல பா கிங்காங்கால. ஃபீல் பண்ணு, ஃபீல் பண்ணு, அங்க இருந்து ஃபீல் பண்ணு. ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். அப்பா அந்த கிங்காங்கால அங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டு வர முடியல. மாமா மாமா நிக்க வந்து மாமா. இங்க நடந்து போது மூச்சு வாங்குது. நைஸா உட்கார்ந்து வச்சாங்க. ரொம்ப வியாதி வந்த கிங்காங்க. அடுத்து டைனோசர். சுனிதா கீழ வந்துரு. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துக்க அப்படி. பின்னாடி கை வச்சுக்க. அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி பா. இந்த பாரு. குட்டி குரங்கு போ. பாவம் பையனுக்கு வியாதி முத்திருச்சு. அப்படியா அடுத்து ரெண்டு பூனைக்குட்டி.
இது ஒரு பூனையின் வந்து காதல் கதை. ஓகே. அலாஜி நீ லேடியா நான் லேடியா? லேடியாவே இருக்க. நீ லேடி. நீதான் அதிகமா லேடி கிட்ட போட்டியே. ஓகே பாபு வா பாபு கூப்பிடு. வல்ல இப்ப கொஞ்சி கூப்பிடுறேன். இப்ப வல்ல பயங்கரமான கோபம் உனக்கு வருது. வாயில குத்துவேன். ஓகே பாபு, தேங்க்யூ பாபு. ஓகே, இப்ப இந்த இவங்களுக்கு அழகான ஒரு டான்ஸ், இப்ப எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு சூப்பரான டான்ஸ் சாங். நாங்களும் டைனோசரா மாறிடும். நான் எல்லாம் டைனோசர் ஆடிறோம். சத்தியமானி ஃபார்மேஷன் அங்க பாரு. 10 நாளா சரக்கு அப்படி போதே இல்ல உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். இந்த ஃபார்மேஷன் ரவுண்ட்ல கடைசி பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் பச்சை கிளிமை உட்கார்ந்திருக்காரு வடிவேல் பாலாஜி அண்ட் நந்தினி. என்ன 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 எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு? நீங்க என்ன ராதாகிருஷ்ணவா? என்ன யார் நீங்க? ராணி ராஜாவுடைய கான்செப்ட். ஓ ராஜா ராணி. ஓ ஆர்யா நயன்தாரா. ஐயோ, ஓ அந்த ராஜா ராணி இல்லையா? யாரியா நயன்தாரா? யாரியா நயன்தாராவா? என்ன பாலாஜி என்னயா? இல்ல கவுண்டர் ஆமா கொடுத்துரு கண்ண ஸ்டாப்ல அடுத்த கவுண்டர் கொடுக்காத. சரி ஓகே ஓகே, இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்லபடியா ஆடுங்க, சூப்பரா இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ so much. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். இல்ல முதல்ல வந்து வணக்கம் சொல்லி நான் பார்த்தா பேச விட மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏய் மைக்க கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுங்க. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியதே. வீரபாண்டி கோட்டையிலே மையிட்டு வேளையிலே
மென்மையான தோளுக்கு தங்கச்செருப்பு தாரன் கழுவாழ காலுக்கு அவலங்கள் தாரேன் பால் போதும் பல்லுக்கு முத்துச்சாரங்கள் தாரன் முன்போவ சொல்லுக்கு நீ சொல்லும் சொல்லும் புள்ள என் பழப்பு வாழும் புள்ள நீ வார்த்த வெத்தலைக்கு ஏனாக்கு ஊரும் புள்ள வீரபாண்டி கோட்டையிலே மையெழுத்து வேளையிலே கொலுசு சத்தம் மனசத்திழியதே வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே வளவி சத்தம் இளையந்திழியதே வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே காலும் மலையும் தூங்கும் போது கொலுசு சத்தம் மனசை திருடியதே வடிவேல் பாலாஜி and நந்தினி. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கல்யாண் மாஸ்டர். பாலாஜி அண்ட் நந்தினி நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகும்போது டான்சர்ஸ் கொஞ்சம் இந்த ட்ரான்சிஷன் ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகும், ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பாலாஜி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணீங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ திங்க் நந்தினி கொஞ்சம் மிஸ் ஆச்சுல்ல உங்களுக்கு? இல்லையே சார். டுவர்ட்ஸ் தி எண்ட் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ், கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சு. அது ஒன்று தான், மற்றபடி நீட்டாக இருந்துச்சு. பட் இன்னொரு ஒரு சின்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணிட்டீங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நாட், என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, இன்னும் கொஞ்சம் ப்ராடாக, இன்னும் கொஞ்சம் மூவ்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் த சாங் இஸ் சச் அ சாங். அப்புறம் டான்சஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ அதர்வைஸ் இட் வாஸ் நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மேம் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது ஏதாவது கான்செப்ட் நிஜமாவே கிங் அண்ட் குவீன் அப்படியா, இல்லை நீங்கள் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்களா? இல்லை மேடம், ஒரு லவ் கான்செப்ட் மாதிரி மேடம். ரொம்ப நார்மல், ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஒரு டான்ஸாகவே எடுத்துக்கிறேன் உங்களை நான். எனக்கு இதில் எதுவுமே கான்செப்ட் தெரியல. பிகாஸ் கான்செப்ட்னா ஒரு ராஜா ராணின்னா அதில் ஒரு சின்ன ட்ராமா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்ஸில் வேரியேஷன் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் அந்த இவங்க எல்லாம் சோல்ஜர் மாதிரியெல்லாம் வந்து நிற்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, லைக் சம் ராஜா வில் கம் அப்படி பார்ப்பாங்க, இல்லை சின்ன ஒரு ஃபைட் இருக்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் இருக்கும்னு பார்த்தா நீங்கள் அந்த ஃபுல் சாங்கை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் ஃபுல் சாங்காகவே பார்க்குறேன். இந்த சாங்கில் நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் கன்ஃபியூஷன் ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்குது பாலாஜி. நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது சில மூமெண்ட்ஸை ரொம்ப அழகாக பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. சில மூமெண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப டல்லாக போகும்போதா ஹெவி லைட் ஆடும்போதே நமக்குள்ள சில விஷயத்தை அப்படி எடுக்க முடியாது. இந்த சாங்கில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த டெம்போ, அந்த டான்ஸ் கூட அப்படி ஹெவியாக இருக்கணும். நீங்கள் அவங்கள விட பின்னாடி இருக்கிறவங்களும் உங்களோட டான்ஸ் ஹெவியாக இருக்கணும். உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதே மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் அங்கே போய் நீங்கள் டார்க்காக இருந்தது, கொஞ்சம் ஸ்டேஜை புரிஞ்சுக்கங்க. என்னமோ சில விஷயங்கள் ரொம்ப மிஸ் ஆகுது எனக்கு. நந்தினி, எனக்கு நீங்கள் ரொம்ப டல்லாக டான்ஸ் ஆடிருந்தீங்க. நீங்கள் ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது. நீங்கள் பிகினிங்கிலேருந்தே ரொம்ப லைட்டாக பர்ஃபெக்ஷன் இருக்கலாம்,
பட் ரொம்ப லைட்டாக இருந்தது. என்னமோ சம்திங் நீங்கள் ரொம்ப லாஸ்ட் ஆன மாதிரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஆனால் நான் வந்துட்டு டான்ஸ் ஆனேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஐயோ அப்படிலாம் இல்லை மேம். லைக் இந்த சாங்க்கு எப்பவுமே வந்து அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப வீரமாக வச்சுக்கணும் அப்படின்றனால தான் ஆக்சுவலி நான் சிரிக்கல, அந்த ஒரு இதுலேயே ஆடிட்டு. இல்லை, ஏன்னா பிகினிங் சொல்கிறேன். நான் 2-3 விஷயம் என்ன, நான் சம்டைம்ஸ் பேசும்போது நீங்கள் பிகினிங்கிலே நடந்து வரும்போது நீங்கள் ரொம்ப கீழே பார்க்குறீங்க. இப்போ ஒரு ராணி மாதிரி நடந்து வரும்போது உங்களுக்கு நம்மளை ஆடியன்ஸை பார்க்க வேண்டிய அந்த லுக்ஸ் எல்லாம் இல்லை, அதில் இருக்கிற அந்த வீரம் எல்லாம் பார்க்கும்போது ஷோல்டரை இதை பண்ணி இப்படி பாருங்கள், ஏன் நம்ம இப்படி போனோம். த்ரூ அவுட் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. உடம்பு சரியில்லாமல் டான்ஸ் ஆண்டேன்னு மனசுக்குள்ளே வந்தது. எண்டில் நீங்கள் அப்படி நடந்து வந்தீங்களா, அங்கே தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்க ஒரு மூமெண்ட்டை விட்டுட்டு. பட் ஓவரலாக ஒரு டான்ஸ் ஆடின மாதிரி இருந்ததை தவிர இதில் சில விஷயங்கள் மிஸ் ஆகுது எனக்கு. இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த குரூப் ஃபார்மேஷன் ரவுண்டில் நம்மளுடைய ஜட்ஜஸ் எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, வடிவேல், பாலாஜி, நந்தினிக்குன்னு பார்க்கலாம். மேம் உங்களுடைய ஸ்கோர். Seven points. மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர். Seven points. 7 plus 7, 14 points எடுத்திருக்கீங்க. நந்தினி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வடிவேல் பாலாஜியோட கொஞ்சம் பேசிட்டு அவர் அனுப்பிச்சுடுறேன். ஹாய். ஹாய். How are you? I'm fine. Oh, very well. சரி, இப்போ நீங்க ரொம்ப சோகமாயிட்டீங்க, அதனால எங்களை நீங்க குஷிப்படுத்துங்க. ஓகே, இப்போ வந்து ராஜா கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அதுவும் இந்த பென்சில்ல மயில நீங்க மீசையை வரைஞ்சோடனே அப்படியே 23ஆம் புலிகேசியை பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ 23ஆம் புலிகேசி இப்போ எங்களுடைய ஷோக்கு வந்தால் என்ன பேசுவார் சொல்லுங்க, பேசி காட்டுங்க. இந்த டான்ஸை பற்றி என்ன சொல்லுவார், இங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் பற்றி என்ன சொல்லுவார், ஜட்ஜஸ் பற்றி என்ன சொல்லுவார்? நகர பாண்டிகளா, யார் அங்கே, யார் அங்கே, யார் அங்கே? ஏண்டா நம்ம நாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு நடன நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு பண்ணி தர வேணாம்? அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சா அதாச்சும் இருக்க வேணாம்? வெளியில இருந்து வந்திருக்கோம் நம்மளை பார்த்து குறை சொல்ற அளவுக்கு நீங்க ஆறீங்க. உங்களுக்கு இவ்வளவு நாளா என்ன நான் உங்களுக்கு கம்பசிங் கொடுத்தேன், எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் விட்டு விட்டு தத்துக்கா புத்துக்கா ஆடி என்ன வர விருந்தாளிகளை மனசு குளிர்ச்சியா அனுப்பணும். இதெல்லாம் வடிவேல் பாலாஜியை பார்த்து சொல்றீங்களா? இல்ல ரோபோ சங்கரை பார்த்து சொல்றேன். உனக்கு என்ன வேலை? அதாவது போன வாட்டி நீங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்து கல்யாண மாஸ்டர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, இப்ப திருப்பி வந்திருக்காரு, அவருக்கு அப்படியே குதூகலமா ஆகணும். ஆமா, நீ என்னம்மா நீ இப்படி அப்படி ஒரு அந்த புறத்துல வந்து அரண்மனையில போட வேண்டிய ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்க, நீ எல்லாரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி நீ எப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ண போற? அவ்வளவு அறிவு எனக்கு இல்லையே மன்னா. அறிவு தேவையில்ல, பாட்டு தான் தேவை. பாட்டு பாட்டா ஆட வேண்டும் மன்னா. அப்ப நான் பாடட்டுமா? அப்ப நீ என்ன பாடு? இல்லை மன்னா, நான் பாடினால் அதை கேட்கும்படி இருக்காது. நீ பேசும்போதே கேட்கவில்லை, அப்புறம் பாடும்போது என்ன? பாடு பாடு போய் எனக்காக 2 வரி, 2 வார்த்தை. மௌனராகம். நீ மௌனராகம் சைலண்டா பாடு. இந்த கதை இங்க வாங்க, ஏய் பாடு. நடுக்கடலில கப்பல் இறங்கி தள்ள முடியும், யாருக்கும் தெரியாது இது. அடுத்து நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? ஏய், நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? அப்படி வரணும். வரட்டுமா? போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். பட் இந்த ஃபைனல் செக்மெண்ட்ல 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இப்போ நான் கூப்பிட போறேன். பிஃபோர் ஐ கால் தி ஜட்ஜஸ் டவுன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம், பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் தெகிடி. ஸோ இந்த தெகிடி படத்தோட கதாநாயகன் அண்ட் கதாநாயகி 2 பேருமே நம்மளோட ஷோக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் லெட்ஸ் வெல்கம் அசோக் அண்ட் ஜனனி ஐயர். So first of all, welcome to our show.
தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் ஹாய் சேச்சி. ஹாய். அவன் இவன்ல எஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஹாய் மாஸ்டர். ஹலோ மேம். ஹலோ சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக ஓடிட்டு இருக்க உங்களுடைய படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் டூயிங் வெல். ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ எப்படி இருக்கு? ஹவ் யூ ஃபீலிங்? ஆல் ஹாப்பியா? சூப்பராக இருக்கு. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். ஸோ ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது சந்தோஷமா ஓகே. இருக்கு. ஸோ இந்த டைட்டிலோட மீனிங் என்ன அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ நானும் அதில் ஒரு ஆளாக இருக்கேன். சொல்லுங்க அதுக்கு என்ன மீனிங்னு டைஸ், சொல்லுங்க. பகடை, சூது, டிசெப்ஷன், ஃப்ராட் ஒரு குறியீடு தான் அது. சுருக்கமா ஜோடி கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லுங்க. பட் எனிவேஸ் சொல்லுங்க, இப்போ எங்களுடைய ஜோடி நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? வாட் a medical miracle. wow. Of course பார்க்காம இருக்க முடியாது. அவங்க பார்த்திருக்காங்களா? பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்களா? எப்படி எப்படி பார்த்து இவ்வளோ தெளிவா எனக்கு ரோபோ சார் ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸ். ஓ மை காட். மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. இனிமே அவர் எதுவுமே பேச மாட்டார் போங்க. சரி, எப்படி ஜனனி ஐயர் நீங்க வந்து டெய்லி ஷூட்டிங் போய் இப்படி ஒல்லி ஆயிட்டீங்களா? இல்ல ஒல்லி ஆனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போய் எப்படி இது நடக்குது? அந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுங்க, அவார்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படி தான் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல ரொம்ப உங்களுக்கு கேட்டு பாருங்க. எனக்கு ஒல்லி ஆயிட்டீங்க. வாட்? லேடி சொல்றது உண்மைதான். ஒல்லி ஆயிட்டீங்க. ஒல்லி ஆயிட்டீங்க பாத்தீங்களா? ஃபீல் பண்றேன் நானே. இல்ல டிடி அவங்க பிகினிங்ல இருந்து அப்படிதான் இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு ஸ்லிம் ஆவறதுக்கு. பாவமா இருக்கு She looks so நான் pretty. எல்லாமே சாப்பிடுவேன். அதுவும் தெரியும். ரியலி? அது அதிர்ஷ்டம். ஐ திங்க் எல்லாமே உங்க கண்ணுக்குள்ள போய் மறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் சாப்பிடுறது எல்லாமே. ஓகே, எனிவேஸ் இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்னைக்கு வந்து 5 பெர்ஃபார்மன்ஸ் ஆடி முடிச்சிருக்கீங்க. இந்த 5 பெர்ஃபார்மன்ஸ்ல ஒருத்தங்களுக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல், பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அண்ட் பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற அவார்ட்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கு லெட்ஸ் ஹேவ் our judges on stage please. எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை நான் அறிமுகமா. ஸோ இன்னைக்கு ஓவராலா எப்படி இருந்தது இந்த ரவுண்ட், இந்த சுற்று அப்படின்னு மேம் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க மேம். சொன்னா வருத்தப்படக்கூடாது. இதை விட பெட்டராக எதிர்பார்த்தேன். எல்லார்கிட்டேயும் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். பிகாஸ் கான்செப்டோட நல்ல குரூப் டான்சர்ஸோட சில விஷயத்தில் நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் ஓவரால் இட்ஸ் ஓகே. ஓகே மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர். நான் ஒரு வாரம் கேப் விட்டு வந்தேன். ஸோ இஸ் எக்ஸ்பெக்டிங், ஏன்னா டான்சர்ஸ்லாம் இருக்கும் போது ஃபார்மேஷன் ரவுண்ட்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக கோலாகலமாக இருக்கும்னு நினச்சேன். சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. பட் ஐ நோ யூ கைஸ் வில் இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் டான்சர். ஸோ இன்னைக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல்ஸ்க்கு போட்டி போடுற அந்த 5 பெண்கள் யாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 5 கண்டெஸ்டன்ட்லேருந்து இன்னைக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அவார்டு வாங்க போகிற அந்த கண்டெஸ்டன்ட் யாரு? மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர். இந்த கண்டெஸ்டன்ட் வந்து ஜெனிஃபர். गोविंद बोलो हरि गोपाल बोलो, 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 राधा रमण हरि गोपाल बोलो. Sterling Holiday Resorts வழங்கும் 3 days and 2 nights-கான ஸ்டே ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். And நல்லா சாப்பு கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் தான். தாயகம் படத்தில் 5 years நான் ஓல்டு. அப்போது வந்துட்டு ஒரு சாங், அந்த சாங் நான் ஆடி இருந்தேன். அதில் ரொம்ப சின்ன பொண்ணா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் தான். என்னோட அப்பா இதை சொல்வார், இது ஏன் சொல்லவே இல்லைன்ட்டு. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரியலி ப்ரவுட் டு சே தட் நவ். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். லாஸ்ட் டைம் அந்த கமெண்ட்ஸ்னால தான் கண்டிப்பாக நானும் சரி கார்த்திக்கும் சரி இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெனி. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் மூமெண்ட். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் பெர்ஃபார்மர். ஸோ இன்னைக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கண்டெஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த 5 பேரில் யாருக்கு அந்த அவார்ட் போக போகுது மேம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாட்டி என்னை விட ஹீரோயின் வாயால் கேட்கும்போது அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓ அப்படிங்கிறீங்க. The winner is Vijay. கிளி மாஞ்சாரோ மலைக்கணி மாஞ்சாரோ கண்ணக்கூலி மாஞ்சாரோ யாரோ யாரோ.
Holiday Resorts வழங்கும் 3 days 2 nights-கான stay and நல்லா சாப்பிட கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. விஜய் சொல்லுங்க விஜய், how happy you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதை விட இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டு போக போக நிறைய கொடுப்போம் அப்படின்ற ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அதிகமாக ஒரு ஆர்வம் வேற வருது. இன்னும் நிறைய ஓகே. இருக்கு. அதுக்காக 5000 ரூபாய் அப்போ தான் நாங்கள் கொடுக்க முடியும். போதும் மேம், அது போதும். So, அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ் கமெண்ட் மேமோட என்கரேஜ் ஒரு டைம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நிறைய பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம். நீங்கள் டான்ஸ் ஸ்கூல் ஏர் வாக்கர்ஸ் வாங். தேங்க்யூ. ஓகே, thank you so much விஜய். ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் திஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பெஸ்ட் ஜோடி. ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுலேயே பெஸ்ட் ஜோடி யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த 5 பேர் யாருன்னு பார்த்துடலாம். What goes to? Okay, and the winners are Yuvraj and Sujibala. Yuvraj and Suchibala, I think in the season it's going to be one of the best concepts in நினைக்கிறேன். So all the very best and congratulations. உங்களுக்கு அமன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. இல்லை, வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். ஒரு சோஷியல் கான்செப்ட் எடுத்து அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு விஷயமும் யோசிச்சு பண்ணோம். கொரியோகிராஃபர் வந்து he was சப்போர்ட்டிங். இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இப்படி எமோட் பண்ணலாம், இவ்வளோ வேணும், இது அளவாக வேணும், நிறையா இருக்கணும் இந்த இடத்துல. he was helping us so much. தேங்க்யூ அபு, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான், அதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ப்ளீஸ் ஸ்டே பேக் அண்ட் மிச்சமாக இருக்கிற கண்டஸ்டன்ஸும் we would like to help. Before we sign off, இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் அண்ட் ஹீரோ 2 பேருமே வந்திருக்காங்க தெகிடி திரைப்படத்தோட. ஸோ அண்ட் இட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐம் ஷூர் அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இஸ் தேர் எனிதிங் யூட் லைக் டு ஷேர் வித் அஸ் அபவுட் த மூவி? See, Tegidi, I wouldn't say it's an extraordinary film and all of that, but it's going to be a clean entertainer. 2 hours நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் உங்கள் அட்டென்ஷன் இங்கே அங்கே போகாது, அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க சீக்கிரமாக போய் பாருங்கள். டெஃபினெட்லி இல் பி வர்த் யுவர் டைம் அண்ட் மணி. ஓகே, அண்ட் இட்ஸ் a small movie இல்ல, 2 hour தான் படம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப ஸ்மால் ஃபிலிம். சொல்லுங்க. ஸ்மால் ஃபிலிம். தெகிடி தான் 2 hours ஃபுல்லாக எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு பைசா வசூல். யூ லவ் த மூவி. இட்ஸ் ஒர்த் யுவர் டைம், இட்ஸ் ஒர்த் யுவர் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலியோட போனீங்கன்னா எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இப்படி ஒரு விஷயம் சொசைட்டியில் நடக்குதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் தியேட்டர் போகலாம். ஓகே, இப்போ வந்து தெகிடி ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்திருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள பயன்படுத்தாதீங்க, அங்கே அந்த பக்கம் அனுப்புகிறோம். பார்த்து சேதாரம் இல்லாமல் ஆடுங்க. எங்கே அவர் சாய் சக்தி? சேதாரம் இல்லாமல் ஆடுங்க, கெஞ்சி கேட்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாடா பை பை சொல்லிக்கலாம். டேக் கேர், see you next week. அடுத்த வாரமும் குரூப் ஃபார்மேஷன் ரவுண்ட் தொடர போது மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஆட போகிறாங்க. பட் ஃபார் now நம்மளுடைய ஹீரோ ஹீரோயினோட எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து ஒரு காலா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம். பாய், குட் நைட். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signora Wear.